ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பெங்களூர்லேருந்து ஜேபி பேசுகிறேன். நான் ஒரு சரியான தீனி பண்டாருங்க. எங்கள் பெங்களூர்லேருந்து ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு போனாருங்க. அவர்கிட்ட சொல்லி இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொல்லி நல்லா உட்காந்து சாப்பிட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பெங்களூர்லேருந்து ஜேபி பேசுகிறேன். நான் ஒரு சரியான தீனி பண்டாருங்க. சின்ன வயசுலேருந்தே சிறுதீனினா போதும், எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடி போயிடுவேன். சோறு சாப்பிட்டதை விட சிறுதீனி சாப்பிட்டது தான் ஜாஸ்திங்க. எனக்கு பொதுவாகவே இந்த மாதிரி சீவல், சீனி மிட்டாய், அல்வா, காராச்சேவு, மிக்சர் அப்படிங்கிற காரா பூந்தி அப்படின்னு எல்லாமே பிடிக்குங்க. இங்கே பெங்களூர்லேருந்து தெரிஞ்சவர் ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு போனார். அவர்கிட்ட சொல்லி இந்த சீவலும் இந்த கடலை சீனி மிட்டாயும் வாங்கிட்டு வர சொன்னேங்க. அவர் போனஸாக எனக்கு இந்த கடலை மிட்டாயும் மதுரை பிரேம விலாசா அல்வாவும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாருங்க. உண்மையிலேயே இதெல்லாம் ஸ்நாக்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதெல்லாம் எமோஷன்ஸ் தான் சொல்வேன். ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டு எவ்வளவோ நாள் ஆயிடுச்சுங்க. எப்போவோ ஒரு தடவை நாங்கள் தமிழ்நாட்டுக்கு போகும்போது அங்கே நாங்கள் கிடைக்கிறத வாங்கி சாப்பிடுவோம். பட் இப்படியெல்லாம் வெரைட்டியாக வாங்கி சாப்பிட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாதுங்க. ஏன்னா ஒரு இடத்துக்கு தான் போவோம், அந்த இடத்துல என்ன ஸ்நாக்ஸ் கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிடுவோம். பட் இந்த மாதிரி இவர் எல்லாருமே எல்லா ஊர்லேருந்து ஒவ்வொன்றும் ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்து கொடுத்தது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இது அருப்புக்கோட்டை முனியாண்டி விலாஸ் கடையிலேருந்து வாங்கின சீவல், இதுவும் அந்த கடையில் வாங்கின மிட்டாய், இது கோவில்பட்டியிலேருந்து கிடைச்ச கடலை மிட்டாய், அப்புறம் இது மதுரை பிரேமா விலாஸ்லேருந்து கிடைச்ச அல்வா. இதெல்லாம் ஸ்நாக்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எமோஷன்ஸ்.